ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலை கார்த்திக் லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கருவாடு தொக்கு ஒன்று எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 10 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு அதை பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கிக்கோங்க. அது நல்லா ப்ரௌனிஷாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிறதுக்காக கல் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா மேஷ் ஆகி வதங்கும். ரெண்டு சின்னதாக பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது என்ன கருவாடு பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடு தான். நெத்திலி கருவாடுலேயும் செய்யலாம், இல்லை நம்ம வாழை கருவாடெல்லாம் செய்யறதுக்கு இல்லைங்களா, அதுலேயும் அந்தமாரி பண்ணலாம். ரசம், சாம்பார் இதுக்கெலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வீட்டில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் வச்சுருப்போம் பார்த்திங்களா, அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக ஒரு 10 ரூபாய்க்கு தான் கருவாடு வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும், அப்புறம் சக்தி தனி மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, வெறும் மிளகாத்தூள் சொல்லுவோம், அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். ஃபஸ்ட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன், அப்புறமா தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த கருவாடு ஸ்மெல்லெல்லாம் போகிறதுக்காக அந்த மஞ்சத்தூள் போட்டுரும். அதையும் போட்டு நல்லா ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுட்டு கிளறி விடுங்க, இல்லைனா தீஞ்சிரும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நெத்திலி கருவாடை ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு தான் நான் நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். ஸோ அதனால தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட சொல்கிறேன். நீங்கள் இன்னும் 2 பேக்கெட் அதிகமாக வாங்கினீங்கன்னா எல்லாமே 1+1 அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க, தீஞ்சு போகுது பாருங்கள். கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த நெத்திலி கருவாடு ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும், ரொம்பலாம் வேக வேண்டியது கிடையாது. ஸ்லோவில் அப்படியே வச்சுருங்க, ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுருங்க. பாருங்கள், நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லைங்களா, அவ்வளோதான். பக்கத்தில் சாதமும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் எனக்கு கிள்ளி போட்ட சாம்பார் தான் எங்கள் வீட்டில் வச்சுருந்தோம், அதுக்கு தான் இந்த சைடிஷ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.